பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். உங்களுக்கு ஒரு கவலை, என்ன கவலை? வாழ்க்கை முன்னேற்றமே இல்லை. எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? திரும்பி பார்த்தா எல்லாம் ஜீரோவா இருக்குது. ஒவ்வொரு மாசமும் பணம் வரும், பேங்க்ல இஎம்ஐ அது இதுன்னு எடுத்துட்டு போயிருவான். கடைசி ஒரு 10-15 நாள் ஒரு பிச்சைக்கார லெவல்ல இருக்கேன். கேட்டாதான் சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம். அதுக்கப்புறம் எல்லாம் இஎம்ஐ, கடன், ஸ்கூல் ஃபீஸ் அதுன்னு போயிடுது. இன்னொருத்தங்களுக்கு ஒரு கவலை, உழைச்சு உழைச்சு பார்த்தாலும் பணம் சேர மாட்டேங்குது, தங்கம் சேர மாட்டேங்குது. எவ்வளவோ கவலைகள். பரிகாரம் எத்தனையோ பண்ணிட்டேன், ஒன்னும் வேலைக்கான மாதிரி தெரியல. அடுத்தது ஒண்ணு சொல்ல செய்யுங்க. பழனி கோவில் போறேன், பழனி முருகனை தரிசனம் பண்ண போறேன். அப்படி கீழே போகும்போது பார்த்தா அப்படியே ராஜ அலங்காரம் ஜொலிக்கிறார் அவர். அப்படின்னா உங்களுக்கு அன்னிலேருந்து பணம் சேர போறதுன்னு அர்த்தம், தங்கம் சேர போகிறதுன்னு அர்த்தம். நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் போனாலும் பழனி ஆண்டவர் அப்படிதான் இருக்கார். கவலைப்படாதீங்க, அதுக்கு உங்களுக்கு சேராம போயிடுமா பணம்? நீங்க எப்பெல்லாம் பழனி கோவில் போறீங்களோ, எப்பெல்லாம் இல்ல, உங்க வீட்டுல ராஜ அலங்காரம் பண்ணின போட்டோ இல்லைன்னா அந்த ராஜ அலங்காரம் செய்த போட்டோவை உங்க வீட்டுல வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க போதும். எப்பொழுதும் போல எல்லா சுவாமிகளுக்கும் செய்யறீங்களா பூஜை, பெரிய போட்டோவா வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ராஜ அலங்காரம் சின்ன போட்டோவா வச்சுக்கோங்க போதும், ரொம்ப சின்ன போட்டோ. உங்க வீட்டுல பூஜை ரூம்ல அந்த ராஜ அலங்காரம் போட்டோ கண்டிப்பா இருக்கணும். இருந்துடுச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜையிலேயே உங்களுக்கு அவ்வளவு பணங்களும் சேர ஆரம்பிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என்னன்னா அந்த ராஜ அலங்காரம் உங்களுக்கு அத்தனை சுபீட்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மை. அது என்ன பண்ணணும் சார் சுவாமி, அதை தனியா பூஜை பண்ணுமா? தனி பூஜை என்பதே கிடையாது. ஆனால் ராஜ அலங்காரம் உங்க வீட்டுக்கு போட்டோ வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே உங்க வீட்டுல செவ்வாய் வெள்ளி நான் சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா, அதே பூஜை தான், அதே பண்ணுங்க. ஆனால் முருகனுக்கும் ஒரு கற்பூர ஆரத்தி காட்டுங்க, சாம்பிராணி காட்டிட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு நெய்வேத்தியம் அந்த முருகனுக்கும் சேர்த்து காண்பீங்கள். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வத்தோட ஒரு புது தெய்வம் வந்து சேர்ந்திருக்கு. அந்த ராஜ அலங்காரம் உங்க வீட்டுல இருக்கும் பொழுது நீங்கள் அந்த ராஜ அலங்காரத்துல டெய்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனசுல ஒரு வித சலனம் இல்லாமல் போகும். பணம் சேரலையே அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாம போய் நீங்க உங்களுக்கு பணமும் தங்கமும் சேர ஆரம்பித்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றதை நீங்க உங்க கண்ணால பார்க்கலாம். ஏதோ ஒரு செலவு கம்மியாகும், அனாவசியமான செலவு இல்லாமல் போகும். அப்ப அந்த பணத்தை சேமிக்கும் போது என்ன ஆகும்? பணம் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதான் நிதர்சனமான உண்மை. பணத்தை ஒரு 101 ரூபாய் சேருங்க, அடுத்தது எங்கேயாவது ஒரு 200 ரூபாய் வரும். அது மாதிரி நீங்க பணத்தை சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறை என்பது ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமானை சேவிப்பதுதான். அப்ப அந்த ராஜ அலங்காரத்தை வாங்கி வந்து நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க. அப்ப என்னாகும்? உங்களுக்கு பணம் மேலும் மேலும் சேரும், உங்களுடைய வருமானம் கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். இது நம்பிக்கையோட செய்து எங்க அங்கேருந்து போட்டோ வாங்கிட்டு வரணும், பழனியிலிருந்து போட்டோ வாங்கிட்டு வரணும். எனக்கு இங்க கிடைக்குது நான் இங்க வாங்குறேங்கிறது இல்ல. பழனியில சாமி கும்பிட்டு வரும் பொழுது அந்த போட்டோவை வாங்கிட்டு வந்து வைங்க. இல்ல நான் போக மாட்டேன்னா யாராவது உங்க நண்பர்கள் போனா வாங்கிட்டு வர சொல்லுங்க. வாங்கிட்டு வர சொல்லி உங்க வீட்டுல வச்சு பூஜை செஞ்சு பாருங்க, எக்ஸலண்டா இருக்கும். ஆனா நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பணக்கார அந்தஸ்து கிடைக்க காத்துட்டு இருக்கு. நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டாம். பெருமாள் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிற நம்பிக்கை. நம்பிக்கை வைங்க, நாளை உலகம் நம் கையில் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். பண கஷ்டம்ங்கிறது இருக்காது. எல்லாரும் செய்யுங்க. இது அதாவது ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. யார் வேணா, யாருக்கு பண பிரச்சனை இருக்கோ, யாருக்கு தங்கம் நிறைய சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த பூஜையை மறக்காம செய்யுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில 6 to 7 நீங்க இந்த செஞ்சே ஆகணும். அதே மாதிரி நைவேத்தியம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களால என்ன முடியுமோ, இல்லை என்னால எதுவுமே முடியாதுன்னா டைமண்ட் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. அவ்வளவு நன்மை உங்களுக்கு பயக்கும். அதனால சரிங்களா? செய்யுங்க, செஞ்சு சந்தோஷமா வாழுங்க. உங்களுடைய
பொருளாதாரம் மேலும் மேலும் முன்னேற வேணுமாய் எல்லாம் வல்ல பழனி ஆண்டவனை நானும் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.